நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நாம் அனைவரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் எங்களோடும் ஆண்டவரே என்னோடும் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை மறுபடியும் இந்த இணையதளத்தின் மூலமாக சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நான் இந்த குறிப்பிட்ட கூட்டத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறதான வேளையிலே ஒவ்வொரு நாளும் தியான பகுதியை நான் வாசிப்பதுண்டு. அதை குறித்ததான தியானத்தை நான் செய்வதுண்டு. அந்த தியான பகுதியிலிருந்து சில காரியங்கள் எனக்கு உணர்த்தினபடினாலே அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் ஏவப்பட்டேன். அதை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இதுதான் இன்றைய தலைப்பு. ஸ்டாண்ட் ஃபைம் அண்ட் see the salvation of the God. நின்று கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளிலே இன்றைய உலகத்திலே அடிமைத்தனத்திலே வாழுகிற ஜனங்களை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான கட்டுகளிலே, பலவிதமான பாவங்களிலே வாலிபர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் பெரியவர்களுமாய் அப்படியே அதிலே நிலைத்திருக்கிறதை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் உண்மையாகவே உடைந்து விடுகிறது. ஏனென்றால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலே இருந்தோம். பாவத்தின் அடிமைத்தனத்திலே, பொருளாசை மற்றும் பலவிதமான அடிமைத்தனம். இந்த நாளிலே பார்க்கும் பொழுது போன் போன்ற அடிமைத்தனம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இப்படி பண்ற சாட்டிங், இந்த இப்படிப்பட்டதான அடிமைத்தனத்திலே அநேக ஜனங்கள் வாழ்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு மீட்பை சொல்லுவது யார்? அவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து சொல்லுவது நமது மிகப்பெரிய கடமை என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாம் ஒவ்வொரு நாளும் அதற்கு முயற்சி எடுத்து வருகிறோம். நீங்களும் நானும் பெற்று இருக்கிறதான அந்த ரட்சிப்பை அநேகருக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்ற பாரம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்காக நாம் செய்த பாவத்திற்காக சிலுவையிலே மரித்த அந்த உயிர்த்தெழுந்த அந்த ரட்சிப்பின் செய்தி அவர்களுக்கு நாம் கடத்தாவிட்டால் நிச்சயமாகவே அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து திரும்ப முடியாது என்பதை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தின் நிமித்தமாக அநேகர் கால்நடையாய் நடந்தும் பலவிதமான முயற்சிகள் எடுத்தும் தன்னையே வருத்தி கொண்டு சமாதானத்தை தேடி எங்கே நிம்மதி என்று அநேகர் அழைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தின் அந்த வல்லமையினுடைய மீட்பிலிருந்து அவர்கள் மீட்கப்பட விடாதபடி சாத்தானுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த குருடாக்கப்பட்ட இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நானும் வெளிவந்த நாளை நாம் நினைவு கூறாது இருக்கிற அநேக சமயங்கள் நமக்கு உண்டு. இன்றைய சூழ்நிலையிலே நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு எதிர்காலத்திலே எனக்கு என்ன தேவை, இன்று எனக்கு தேவையான காரியங்கள் இத்தனை உண்டு என்று நாம் நினைக்கிறோமே தவிர இந்த வியாதியிலிருந்து விடுதலை வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் செயல்படுகிறோமே ஒழிய நாம் ஏற்கனவே நம்மளுக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய அந்த சந்தோஷம், சமாதானத்தை நாம் அநேக நேரங்களில் இழந்தவர்களாய் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நினைக்காதவர்களாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். யாத்ராகமம் 13:3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினையுங்கள். கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்கள். இந்த நாளை நினையுங்கள். இந்த வார்த்தை தான் என்னோடு கூட அதிகமாய் இடைப்பட்டது. இந்த நாளை நீங்கள், எந்த நாளை? நாம் ரட்சிக்கப்பட்ட நாளை, கர்த்தருக்கும் நமக்கும் உடன்படிக்கை பண்ணின அந்த நாளை, பாவத்தின் அடிமைத்தலிருந்து அந்த பார்வோனை போல இருதய கடினத்தின் நிமித்தம் வரவிடாமல் நம்மை தடுத்த அந்த பிசாசின் பிடியிலிருந்து உங்களையும் என்னையும் மீட்ட நாளை நாம் நினைக்க தவறிவிடுகிறோம். ஏனென்றால் அது மிகப்பெரிய ரட்சிப்பு. இந்த அருமையான ஒரு ரட்சிப்பை இழந்தவர்களாய் இன்றைக்கு கோடான கோடி மக்கள் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய அநேக மற்ற நாடுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே உள்ளத்திலே நன்றி உணர்வோடு கூட நாம் இருக்க கடமைப்பட்டுள்ளோம். இன்றைக்கு நன்றி உணர்வை இல்லாதவர்களாக இன்றைக்கு ஒரு விடத்திலே நாம் உதவி கேட்கும் பொழுது அவர்கள் நமக்கு செய்கிற உதவிக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். அருமையாய் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து எனக்கு மிகப்பெரிய உதவியை நீங்கள் செய்தீர்கள் என்று நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஒரு
நன்றியை செலுத்துகிற மாத்திரத்திலே மறுபடியும் நமக்கு உதவி தேவைப்படும் பொழுது அவ்விடத்திலே நாம் தைரியமாய் போகிறோம். தைரியமாய் போய் எனக்கு மற்றொரு உதவி தேவை என்று சொல்லும் பொழுது உண்மையாவே அவர்களும் மனப்பூர்வமாய் நமக்கு செய்வதை நாம் பார்க்க முடியும். இப்படித்தான் இன்றைக்கும் ஆண்டவர் நாம் ஏற்கனவே நமக்கு கொடுத்த ரட்சிப்பை, ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட அந்த நாளை நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற வேளையிலே மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு கூட்டி கொடுப்பார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு இயேசுவின் பிள்ளை என்ற அதிகாரத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விசேஷமாய் நம்ம பாவத்திலிருந்து மீட்டதோடு மாத்திரமல்ல, இயேசுவின் பிள்ளை, அவருடைய புத்திரன் என்ற அந்த சுவிகார புத்திரத்தை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். இது மிகப்பெரிய பாக்கியம். நான் எங்கேயோ எப்படியோ இருந்த என்னை ஒரு மகா பெரிய தேவனுடைய பிள்ளையாக என்னை அவர் இந்த நாளிலே சேர்த்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இக்கட்டிலே நெருக்கத்திலே யாரை அழைப்பது என்று நாம் தயங்கி நிற்கிற வேளையிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி எந்த ஒரு காரியத்திற்கும் அவர் மாட்டேன் என்று சொல்ல மாட்டார் என்ற உறுதியோடு கூட, மன உறுதியோடு கூட என் இயேசுவிட நாம் போய் நிற்கிறோம். உண்மையாகவே அவர் அந்த நேரத்திலே நம்மோடு கூட உதவி செய்கிற தேவனாக, நம்மை கைவிடாத தேவனாக நம்மோடு கூட இருக்கிறதை நம்மால் உணர முடியும். இப்படித்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வசனங்களின் மூலமாக நம்மை தேற்றுகிறார். பயப்படாதே, நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லும் ஒரு இறைவன் இந்த உலகத்திலே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய பாக்கியம். எந்த நேரத்திலெல்லாம் நம் பயத்தை நோக்கி செல்லுகிறோமோ, எந்த நேரத்திலெல்லாம் வியாதியை குறித்த பயம் அல்லது பிரச்சனைகளை குறித்த பயம் நம்மை வாட்டுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த வசனங்கள், பயப்படாதே, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், நான் உன்னோடுதான் இருக்கிறேன், எங்கேயும் சென்று விடவில்லை என்கிற வார்த்தை நம்மை ஆறுதலாய் தேற்றுகிறது. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்திலே வழிநடத்தின பொழுது அவர்கள் அநேக பிரச்சனைகளை சந்தித்தார்கள். ஆனால் அக்கறை சேர்க்கும் அந்த தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று மறந்த வேளையிலே கர்த்தர் அவர்கள் சில நேரங்களிலே அவர்கள் அப்படி மறந்து திரிந்த நேரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்கள் கூப்பிடும் பொழுது மறுபடி அவர்கள் எப்பொழுது தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று கூப்பிட்ட பொழுதெல்லாம் அவர் அவர்களை கடக்க செய்து பாதைகளை உண்டாக்குகிற ஒரு தேவனை அவர்கள் பற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் என்று அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். இப்படி பலவிதமான நாமங்கள் உள்ள ஒரு இயேசுவை, ஒரு கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இந்த நாளிலே 5 தலைப்புகளின் கீழே அதை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். முதலாவது, பலத்த கரத்தினாலே அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன். யாத்ராகம் 13:3 வசனத்தை நான் ஏற்கனவே படித்தேன். நீங்கள் அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நீங்கள் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். Remember this day which you came out of the Egypt, out of the house of slavery. பாவத்திலிருந்து அடிமையாக்கப்பட்டு, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் என்று ரோமர் 6:18 வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பாவத்தில் இருந்த நாம் இப்பொழுது அந்த அடிமைத்தனத்தை விட்டு நம் இயேசுவுக்கு அல்லது நம்முடைய நீதிக்கு, நியாயங்களுக்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 4:7 நம்ம படிச்சோம்னா, நீங்கள் ஆகையால் நீங்கள் இனி அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நான் அடிமையா இருந்த ஒரு நாட்கள்ல, ஆனா இந்த நாள்ல நான் யாராவா இருக்கிறேன், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சுதந்திரம், அதாவது எனக்கு எல்லா உரிமையும் உண்டு, என் தேவனை நான் கூப்பிட உரிமை உண்டு, என் தேவனிடத்துல எல்லாவற்றையும் நான் கேட்பதற்கு சொல்லுவதற்கு எந்த நேரத்திலும் எனக்கு உரிமை உண்டு. அப்படிப்பட்ட சுதந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்று நாம் கணவனிடத்திலே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே நாம் எந்த அளவுக்கு உரிமையோடு சுதந்திரத்தோடு இருக்கிறோமோ, நம்முடைய தாய் தகப்பன் வீட்டிலே நம்முடைய சுதந்திரத்தை எந்த அளவுக்கு நாம் அனுபவிக்கிறோமோ, அப்படியாக அந்த சுதந்திரமான ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் மூலியமாய் நமக்கு கிடைக்க பண்ணுகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பலமுறை படித்திருக்கிறோம். ஆனால் அதை சற்று உணர்ந்து நாம் படிப்போமே ஆனால், சற்று உணர்ந்து அதை சிந்திப்போமே ஆனால், எவ்வளவு பெரிய பாக்கியமான சந்ததியிலே நாம் இருக்கிறோம் என்று நன்றி உணர்வோடு கூட நாம் தேவனிடத்திலே இருக்க வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். பிரித்தெடுக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு பெரிய பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டதோடு மாத்திரமல்ல, விக்கிரகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அநேகர் இன்று இந்த குழுவிலே
இருக்கிற அநேகர், நானும் கூட இந்து பின்னணியிலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த நாட்களை நினைவு கூறுகிறேன். அநேக விக்கிரங்களுக்கு நேராக என் தாய் கரங்களை கூப்பி அநேக விக்கிரங்களை அவர்கள் ஆராதித்தது உண்டு. அந்த நாட்களை எல்லாம் என்னோடு கூட அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாளிலே அந்த விக்கிரகங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தேவாதி தேவனுக்கு மாத்திரம் அடிமைப்பட்டவர்களாய், தேவாதி தேவனை மாத்திரம் கையெடுத்து நாங்கள் வணங்குகிறவர்களாய் எங்கள் சந்ததியும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் மாற்றினது போல உங்களையும் மாற்றி இருக்கிறார். இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு வசனம் சொல்லுகிறது, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் பூமியின் மேலங்கும் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு வேறொரு நாமத்தை அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் சரியான ஒரு பாதைக்கு நேராய் அழைத்து செல்ல வந்திருக்கிறோம். அது எந்த பாதை? இயேசுவின் நாமம் என்ற பாதை. கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின இந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும். அந்த இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக, அந்த சிலுவையின் அந்த சிலுவை சுமந்த அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவைக்கு முன்பதாக நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இந்த நாளிலிருந்து இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லப்பட்ட அல்லது நாம் அறிக்கை பண்ணப்பட்ட அந்த நாளை நாம் நினைவு கூற கட்டாயம் கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பர்த்டேஸை நம்ம கொண்டாடி இருக்கிறோம், எத்தனையோ திருமண நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வீட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிறந்த நாள், அநேகருக்கு திருமண நாள், இவைகளை எல்லாம் நாம் செலிப்ரேட் பண்றோம். ஆனால் எத்தனை பேர் இந்த நாள் வரைக்கும் ரட்சிப்பின் நாளை கொண்டாடி வருகிறோம்? அல்லது எத்தனை பேர் அந்த ரட்சிப்பின் நாளை நினைவில் வைத்திருக்கிறேன் என்று சற்றே யோசித்து பாருங்கள். அது மிகப்பெரிய விடுதலையினால், அது மிகப்பெரிய சுதந்திரத்தினால். இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த நாளை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆகஸ்ட் 15 நாம் அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த அதைவிட பெரிய ஒரு சந்தோஷம் தனிப்பட்ட வாழ்விலே, தனிப்பட்ட சுதந்திரத்தை, தனிப்பட்ட விடுதலையை, தனிப்பட்ட ஒரு மீட்பின் நாளை நாம் கொண்டாட அவசியமாய் இருக்கிறது. நம் நினைவு கூற அவசியமாய் இருக்கிறது. ஒருவேளை கொண்டாட முடியவில்லை, ஆனாலும் பரவாயில்லை. அந்த நாளிலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நான் இந்த நாளை நினைக்கிறேன், ஆண்டவரே இந்த நாளிலே நீர் என்னை கரம் பிடித்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் இந்த நாள் பரியந்தம் என்னை நடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இல்லையானால் இன்னும் நான் அடிமைத்தனத்திலே இருந்திருப்பேன் ஆண்டவரே, இல்லையானால் இன்னும் பாவத்திற்குள்ளாக நான் இருந்திருப்பேன் ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். யாத்ராகம் 13:14 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எங்களை பலத்த கையினாலே அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. You shall say to him, by a strong hand the Lord brought us out of Egypt. இந்த எகிப்திலிருந்து என்னை புறப்பட பண்ணின அந்த பலத்த கரத்தை நாம் இந்த நாளிலே நினைவு கூற வேண்டும். ஒருவேளை இந்த பலத்தை கரத்தை குறித்து இந்த வேதாகம் முழுவதும் அநேக இடங்களிலே அவருடைய கரம் எப்படிப்பட்டது, அவருடைய கரம் வல்லமை உள்ளது, அவருடைய புயம் உறுதியானது என்று பலவிதமான வசனங்கள் நமக்கு தெரியலாம். ஆனால் அந்த பலத்த கரம் உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் வைக்காவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவக்குழியிலிருந்து அல்லது நரகத்திற்கு தப்பி வருகிறதான ஒரு பெரிய சுதந்திரமான வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க முடியாது. அந்த பலத்த கரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு அந்த கரத்திற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தாசனாகிய தாவீதை குறித்து ஆண்டவருடைய வசனத்திலே நாம் படிக்க முடியும். சங்கீதம் 89:21 வசனத்தை யாராவது ஒருவர் படிக்கலாம். சங்கீதம் 89:21 வசனம். என் கை அவனை பலப்படுத்தும், என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். எத்தனை அருமையான வசனம் பாருங்கள். என் கை அவனோடே உறுதியாயிருக்கும். என் கை, தேவனுடைய கை என்னோட கூட உறுதியாயிருக்கும். இன்னைக்கு உடன்படிக்கை நாம் செய்கிறோம். கல்யாண நாட்களிலே உடன்படிக்கை செய்கிறோம். நம்முடைய கணவனுடைய கரத்தை பிடித்து நாம் சாவிலும் வாழ்விலும் துக்கத்திலும் இன்பத்திலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று உறுதி செய்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அப்படிப்பட்ட கணவனை நாம் இழக்க வேண்டியது இருக்கிறது. அநேக குடும்பங்கள் பிரிய வேண்டியது இருக்கிறது. அநேக காரியங்கள், அப்படிப்பட்ட உறுதியான கரங்கள் நம்மை விட்டு எடுபடுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனம் தெள்ள தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறது. என் கை அவனோட உறுதியாய் இருக்கும். இந்த நாளிலே நீங்களும் நானும் உறுதியாய் இருப்போமே ஆனால், இந்த நாளிலே நீங்களும் நானும் இவ்வளவு பலமாய் இவ்வளவு உறுதியாய் நாம் இருப்பதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம், என் தேவாதி தேவனுடைய கை உங்கள் மேலும் என் மேலும் உறுதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, உறுதியாய் இருக்கிறது. இந்த உறுதியான கையை
வார்த்தையை நான் ஒரு நாளும் விட்டுவிட முடியாது. ஒருவேளை நீங்களும் நானும் மறந்தாலும் கூட என் தேவன் ஒரு நாளும் அவருடைய கையை நம்மிடத்திலிருந்து எடுக்க மாட்டார். என் புயம் அவனை பலப்படுத்தும். இன்னைக்கு பலப்படுத்துகிற நேரங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களிடத்திலே. நீங்கள் பேசும் பொழுது, அநேகர் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது, எனக்கு பலன் இல்லை, நான் ரொம்ப வீக்கா இருக்கிறேன், என்னுடைய மனதிலே அநேக இன்னைக்கு சைக்காட்டிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் என்னுடைய மனம் பலவீனமாய் இருக்கிறது, சோர்ந்து இருக்கிறது, நான் பல நேரங்களிலே டிப்ரெஸ் ஆகி விடுகிறேன் என்று அநேகர் இன்னைக்கு மனநல மருத்துவமனைக்கு போகிற அநேகரை பார்க்க முடியும். இன்னைக்கு அதே நேரத்தில் உலக பிரகாரமான பலமாய் இருக்கிறவரும் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள, தன்னை பலப்படுத்திக் கொள்ள ஜிம் போன்ற எக்ஸசைஸ் போன்ற வாக்கிங் போன்ற காரியங்களை நடத்துகிறதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கே சொல்லுகிறது, என் கை அவனோட உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். பலப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த பலப்படுத்துகிற கரத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பலப்படுத்துகிற கரத்திற்காய் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். 89வது அதே அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒருவர் படிக்கலாம். 89வது சங்கீதம் 89 13வது வசனம். உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. உமக்கு வல்லமை உள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. அல்லேலூயா. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது. அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வல்லமை அந்த கரத்துல இருக்கிறது. அதனாலதான் அவரு இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூலோகத்திலே நடந்த பொழுது, அவருடைய கரத்தை நீட்டும் பொழுது, அவருடைய கரத்தை யார் மேலெல்லாம் வைத்தாரோ அல்லது வாயிலே எத்தனை வார்த்தைகளை அவர் சொன்னாரோ எல்லாம் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அங்கு நடந்ததை நான் பார்க்க முடியும். உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாய் அவருடைய புயத்தை அழகாய் அவன் விரித்துள்ளான். So that my hand shall be established with him, my arm also shall strengthen him. You have a mighty arm, strong is your hand, high your right hand. உன்னதமானவர், அவர் பராக்கிரமர், அவர் வல்லமையுள்ள புயமுள்ளவர் என்று அருமையாய் அவர் அதை அப்படியே தன்னுடைய உணர்ந்ததை அவர் அப்படியே பறைசாற்றுகிறதை நாம் இந்த வசனங்களிலே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் சாட்சியாக நாம் சொல்ல வேண்டுமானால் அல்லது கேட்பேனே ஆனால், நீங்கள் உண்மையாகவே எல்லாரும் எஸ், அவருடைய கரம் என் மேல் இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் என் மேல் இருக்கிறது. ஒருவேளை பிரச்சனைகளை நான் சந்திக்கலாம், ஒருவேளை வியாதிகளை நான் சந்திக்கலாம், ஒருவேளை தாண்ட முடியாத அநேக பிரச்சனைகளோடு கூட நான் இருக்கலாம், ஆனாலும் அவருடைய புயம் என் மேல் இருக்கிறது. அந்த புயத்திலே ஒரு வல்லமை உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன், அந்த புயத்திலே ஒரு பராக்கிரமம் உண்டு என்று அறிந்திருக்கிறேன். அந்த கரம் எனக்குள் உறுதியா இருக்கிறது, அந்த கரம் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று பெரிய சாட்சி உங்களிடத்தில் நான் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கரத்திற்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, அம்மோன் புத்திரரும் மோவாப் புத்திரரும் யூதாவுக்கு விரோதமாய் போர் செய்ய தொடுத்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே யோசபாத் யூதா ஜனங்களுக்காக நிற்கிறார். 2 நாளாகும் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது ஒருவர் படிக்கலாம். 2 நாளாகும் 20வது அதிகாரம் 6வது வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களெல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. என் தேவனாகிய கர்த்தரோடு ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவருடைய கரத்திலே, அது இங்கிலீஷ்ல சொல்றாங்க, in your hand are power and might so that none is able to withstand you. உமக்கு எதிராக எவனும் நிற்க முடியாது. பவர், அவருடைய கரத்துல மிகப்பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு அதிகாரத்திலே உள்ள, அரசியல் அதிகாரத்திலே உள்ள அல்லது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் மிகப்பெரிய அதிகாரிகள் பவரோடு கூட இருக்கிறார்கள். அவரிடத்திலே நாம் நெருங்க முடியாதபடி அநேக நேரங்களிலே வீசி எறியப்படுகிறோம். அவர்களால் நமக்கு காரியங்கள் ஆக முடியாதபடி தடுத்து நிறுத்தப்படுகிறோம். ஆனால் மிகப்பெரிய
பயங்கர பவர் உள்ள அதிகாரத்தை உடைய என் தேவனுடைய கரம் எம்மோடு கூட இருக்கிறது என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். எல்லாவற்றையும் உண்டாக்கின, எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறதான அதிகாரத்தை விட மேலான அதிகாரத்தை உடைய ஒரு பெரிய பவர் உள்ள தேவனை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சேவித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் சாதாரண தேவன் அல்ல. அசாதாரணமான காரியங்களை நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். முதலாவது நாம் பார்த்தோம், பலத்த கரத்தினால் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினவர் என்று பார்த்தோம். அடுத்ததாக, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். இன்றைக்கு நீங்களும் நானும் தனி அறைகளிலே அல்லது தனி முழங்கால் படிட்டு, ஆண்டவரை எனக்காக யார் யுத்தம் செய்வார், யார் எனக்காக பரிந்து பேசுவார், யார் எனக்காக முன்னின்று நடத்துவார்கள் என்று பெரிய ஏக்கத்தோடு கூட நீங்களும் நானும் சில நேரங்களில் இருக்க தருணங்கள் உண்டு. ஆனால் யாத்ராகும் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எஸ், நீங்களும் நானும் இப்படிப்பட்ட நேரங்களிலே மனிதரை நாடாதபடி இயேசுவை நோக்கி, என் கர்த்தரை நோக்கி முழங்கால் படியிட்டு நாம் கூப்பிடும் பொழுது நடக்கிற பெரிய ஒரு ரிசல்ட் என்ன என்று பார்க்கும் பொழுது, and behold the Egyptians were marching after them and they feared greatly and the people of Israel cried out of the Lord. என்ன நடந்தது? அவர்கள் நெருக்கத்திலே கூப்பிடும் பொழுது, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, யாத்ராம் 14:13 பார்க்கிறோம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு ஸ்டாண்ட் ஃபைம் and see the salvation of the Lord. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியனை, இந்த சத்துருவை, இந்த பிசாசின் வல்லமையை, இந்த பிசாசின் கிரியைகளை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே நம்மை உறுதிப்படுத்தும் வண்ணமாக, நம்மளை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக, நம்மளை ஆற்றி தேற்றும் வண்ணமாக இந்த வசனங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். அது கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் நம்முடைய உள்ளத்திலே கடந்து வரும் பொழுது அது மிகப்பெரிய காரியங்களை விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது மிகப்பெரிய காரியங்களை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் செய்யும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. பயப்படாதிருங்கள். டோன்ட் ஃபியர். பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு, இன்றைக்கு அநேகர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை மறந்துவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். சற்று நீங்கள் ஓடும் பொழுது சற்றே ஒரு இடத்திலே நின்று, சற்று நிதானித்து, சற்று நின்று நினைவு கூறுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பதற்காக நீங்கள் நின்று அதை ரசிக்கும்படி, நின்று அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களோடு கூட சொல்லுகிறார். நிச்சயம் நம்மளுக்கு ஒரு விடுதலை உண்டு. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தர் ஒரு விடுதலை இந்த நாளிலே கட்டாயம் கொடுப்பார். நிச்சயமாய் நீங்கள் நம்புவதற்கு மேலாக, நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஒரு வல்லமை, ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற இந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிசாசின் தந்திரங்கள், இந்த பிசாசின் வியாதிகள், இந்த பிசாசின் கட்டுகள் இனி ஒரு நாளும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்த முடியாது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என் அருமை சகோதரிகளே, எனக்காக யார் உண்டு? எனக்காக இன்னும் யாரிடத்திலே போவேன்? நான் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போய்விட்டேன். எல்லா மருத்துவர்களையும் சந்தித்து விட்டேன். எல்லா ரிப்போர்ட்டுகளும் என்னை எதிர்மறையாக பறைசாற்றுகின்றது. நான் யாரிடத்திலே போவேன்? கண்ணீர் தான் என் வாழ்க்கை, வியாதிய என் வாழ்க்கை, பிரச்சனை தான் என் வாழ்க்கை. இதிலிருந்து மீளவே வழி இல்லையா என்று யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். In English, Moses said to the people, fear not, stand firm and see the salvation of the Lord, which he will work for you today. அந்த வார்த்தை சொல்லுது, which he will work for you. He works for us. அவர் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம், என்னுடைய பிரச்சனை ஒரு நாளிலே சொன்னேன், என் இயேசு மறந்து விட்டார், என் தேவனதை மறந்து விட்டார் என்று நீங்களும் நானும் ஒருவேளை நினைத்துக் கொண்டிருக்கலாம். இல்லை சகோதரிகளே, which he will work for you today. உங்களுக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக அவர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி எல்லா காரியங்களையும் நமக்காக நடத்தி கொண்டிருக்கிறார். For the Egyptians who you see today, you shall never see again.
அவனை ஒரு நாளும் சத்துருவை மறுபடியும் நாம் மீட் பண்ண முடியாது. அப்படியாக கர்த்தர் சத்துருவை முறியடிக்க வல்லமையுள்ள தேவன். வசனம் சொல்கிறது, இனி துஷ்டன் உண்டத்திலே வரான், உன் நடுவே இனி வரமாட்டான். துஷ்டன், அந்த பிசாசின் கிரியைகள், உன்னை எதிர்த்து நிற்கிறதான காரியங்கள் இனி உண்டத்திலே வருவதில்லை. இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். 2 நாளாகும் 20:17 பார்க்கிறோம். அதே அங்கே நம்ம பார்த்த மோசேயும் இஸ்ரவேலையும் ஜனங்கள் செய்ய கஷ்டப்பட்ட பொழுது நடந்ததான காரியத்திற்கு ஆண்டவர் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை தேற்றினது போல, இங்கே 2 நாளாகமத்திலே யூதா ஜனங்களுக்கு, யூதா மனுஷரை, எருசலேம் ஜனங்களை நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்கள். அதே வாக்குத்தத்தம் மறுபடியும் யோசபாத்து கடந்து வருகிறது. அங்கே நீ you will not need to fight in this battle. நீ இதற்காக யுத்தம் பண்ண வேண்டாம். You will not need to fight in this battle. Stand fine. Hold your position. நின்று, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த நாளிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக ஏற்கனவே அநேக காரியங்களை செய்து நம்மளை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த இடத்திலே எந்த பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலும் நின்று கொண்டு கர்த்தர் நமக்கு செய்கிற ரட்சிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சில நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நான் எதையோ நினைத்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் நடக்காது என்று எதிர்மறையாக நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நேர்த்தியாக நடக்க சித்தமாய் எல்லா காரியங்களும் நமக்காக நடத்த அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். வெயிட் அண்ட் see. நீங்க நின்று அதை பார்க்க வேண்டும். அடுத்தது, இப்படி போய் கொண்டிருக்கிறதான வேளையிலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணப்பட்டு போகையிலே அங்கே ஒரே இடத்திலே வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள் என்று 13:20 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அங்க ஒரு பெரிய வனாந்தரம், அங்கே போய் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். 11:21 மிக அருமையான ஒரு பாதுகாப்பை அவர்களுக்கு தெரிவிக்கிறது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் உண்டு மகளே. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் பாதையை நினைத்து கடந்து வந்த பொழுது நாம் நினைத்து துதித்துக் கொண்டே இருப்போமானால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பையும் இந்த நாளிலே உறுதி பண்ணுகிறார். 13:21 வசனத்தை 6வது படிக்கலாம். யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பு தேவை, கட்டாயம் தேவை. ஒரு சாலையிலே வண்டி ஓட்டி போனாலும் நடந்து போனாலும் இன்னைக்கு அநேக விபத்துக்கள் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே அந்த மக்கள் தவிக்கிறார்கள். எங்களுக்கு பாதுகாப்பு உண்டா, நாங்கள் அங்கேயே இருந்திருந்தாலும் நன்றாக இருந்திருப்போமே என்று முறுமுறுக்கிறார்கள். ஆனால் அங்கே வசனம் கடந்து வருகிறது, இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு அப்படியே ஒரு பெரிய மேகஸ்தம்பம் அங்கே இறங்குகிறதை அவர்கள் எல்லாரும் பார்க்கிறார்கள். நேரடியான ஒரு அனுபவம். கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்தையும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். எத்தனை அருமையான வசனம் பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் வழிகாட்டுவதற்காக நீங்கள் நினைத்து இருக்கலாம், எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லையே, எனக்கு வெளிச்சம் இல்லையே, நான் எந்த பாதையிலே போக வேண்டும் என்று திகைத்து நிற்கிறேனே என்று நினைக்கும் பொழுது கர்த்தர் பகலிலும் இரவிலும் மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நமக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய கண்ணுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் அதை மறந்து கூட போயிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே அவர் உறுதிப்படுத்துகிறார், இரவும் பகலும் நான் உன்னை வழி நடத்தி கொண்டுதான் இருக்கிறேன் சகோதரியே. மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் உனக்கு முன் சென்று கொண்டுதான் இருக்கிறது. நான் உன்னை வழி நடத்தி முன்னே சென்று கொண்டிருக்கேன் என்று சொல்கிறார். The pillar of cloud by day and the pillar of fire by night did not depart from before the people. அவர்களை விட்டு அது விலகவே இல்லை. அந்த பில்லர் ஆஃப் கிளவுட், மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகாது அந்த வனாந்தரத்திலே சென்று கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். நம்முடைய சங்கீதத்திலே நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒரு நாளும் உறங்கினதாக சரித்திரம் கூடவில்லை, ஒரு நாளும் அவர் தூங்கினதாக சரித்திரம் இல்லை. எப்பொழுதும் கூட விழிப்புடன் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நீங்களும் நானும் அமைதியாய் சமாதானமாய் இந்த பூலோகத்திலே ஜீவிக்கும்படியாக உயிரை தியாகம் பண்ணது
மாத்திரமல்ல, பாதுகாப்பை ஒவ்வொரு நாளும் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக நமக்கான பாதைகளை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு பாதை தெரியாது, எந்த பாத்துல நான் போகணும், எந்த பாதையில நான் போகணும், என்னுடைய பாதையில எதை சூஸ் பண்ணணும்னு தெரியாதபடி நினைக்கிற மக்கள் அநேகம் உண்டு. அது மாத்திரமல்ல, அந்த பாதைகளிலே அநேக தடங்கல்களை சந்திக்கிற மக்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே நாம் ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, நாம் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, அல்லது ஆண்டவருக்காய் நான் இதை கட்டாயம் செய்துவிட வேண்டும் என்று துடிப்போடு செயல்படும் போது அநேக தடைகள் நமக்கு முன்னே வரலாம், கட்டாயம் வரும். அப்பொழுதுதான் அங்கே நடக்கிறது ஒரு பெரிய ஒரு அதிசயம். 14:21 அதிகாரத்தை நாம் வசனத்தை படித்தோமானால், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ் காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேலர் சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பே எந்த ஒரு பாதையும் இன்றி, இனி எங்களுக்கு எந்த ஒரு மூவ் பண்றதுக்கு வழியே இல்லை, நான் ஃபார்வர்ட் முன்னாடி போறதுக்கு வழியே இல்லை என்று நினைக்கும் பொழுது அங்கே ஒரு வசனம், வார்த்தை கடந்து வந்த செயல், அற்புதம் நடக்கிறது. என்ன? வெட்டாந்தரையை ஆண்டவர் ஜலத்தை இரண்டாக பிரித்து வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் குவியலாக நிற்க வைக்கிற தேவன். எந்த ஒரு பிரச்சனையும் ஒன்றுமே இல்லாமல் மாற்றுகிற ஒரு தேவன். பெரிய காரியங்கள் நமக்கு எதிராக தடைகளாக நிற்கும் பொழுது அவைகளை முறியடித்து அவைகளை ஒதுக்கிவிட்டு நடுவே நாம் சென்று போகும்படி, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்முடைய வசனம் நம்மளுக்கு தெளிவாய் தெரியும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அசாதாரண தேவன். வெண்கல கதவுகள், எப்படிப்பட்ட இரும்பு கதவுகளையும் ஆண்டவரால் உடைக்க முடியும், எப்படிப்பட்ட இரும்பு தாழ்பால்களையும் ஆண்டவரால் உடைக்க முடியும். அப்படிப்பட்ட கர்த்தரை நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் 14:25 பார்த்தா, கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். பாருங்க, அங்க மற்ற எதிரிகள் அவர்கள் சொல்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியருக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது சொல்லுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிசயம் பாருங்க. இன்னைக்கு துணை நிற்கிறது யார்? இன்னைக்கு யார் எனக்கு துணை நிற்பார் என்று ஒருவேளை நீங்க யோசிச்சிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள் சொல்ல, நான் உனக்காக துணை நிற்பேன், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறத உன்னுடைய எதிரிகளும் காண்பார்கள், நீயே அறிக்கையிடுவாய், என்னோடு கூட கர்த்தர் துணை நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்று நான் சொல்லும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட துணை நிற்கிற ஒரு ஆண்டவர், தனித்து விடாத ஒரு ஆண்டவர், பாதைகளை உண்டாக்குகிற ஆண்டவர். எவ்வளவு பெரிய தடைகள் உனக்கு முன்னதா இருந்தாலும், ஒருவேளை 2026 ஆண்டு நமக்கு பலவிதமான தடைகள் ஒருவேளை வரலாம். வாக்குத்தத்தங்களை கொடுத்த ஆண்டவர் 1ஆம் தேதியோ அல்லது முதல் மாதத்திலோ அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். அதை கொடுத்த ஆண்டவர், ஆனால் அதற்கு எதிர்மறையான காரியங்கள் நமக்கு முன்னதாக தோன்றலாம். என்ன ஆண்டவரே, வாக்குத்தத்தம் இப்படி இருக்கிறதே, ஆனால் எதிர்மறையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் அங்கே ஜலத்தை இரண்டாக பிரித்து 2 குவியலாக நிற்க செய்த தேவன், பாதைகளை உண்டாக்குகிற தேவன், தடைகளை முறிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்காக நம் தேவனை துதிக்க கடமைப்பட்டுள்ளோம். My presence will go with you and I will give you rest. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிரசன்னம், என்னுடைய சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும். இன்றைக்கு அநேக வாகனங்களிலே என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும் என்று உண்மையாகவே அவர்கள் உணர்ந்து போட்டிருக்கிறதுனாலே அநேகர் இன்னைக்கு விபத்திற்கு தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதை உணர்ந்து என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று நாம் அறிக்கையிடும் பொழுது உண்மையாகவே ஆண்டோடைய பிரசன்ஸை நம்மளால் உணர முடியும். காற்றையும் கடலையும் அடக்குகிற தேவன், இயற்கையை தன்வசப்படுத்துகிற தேவன். அவர்கிட்ட ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. இன்னைக்கு மனிதனிடத்திலே பவர் இருக்கலாம், ஆனால் நான் சேவிக்கிற என்னுடைய ஆண்டவர், நான் அறிக்கை பண்ணுகிற என்னுடைய ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிற என்னுடைய ஆண்டவர், இறையாதே அமைதலாய் இரு என்று சூப்பர் நேச்சுரல் பவரை உடைய கர்த்தரை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே, நீ சூப்பர் நேச்சுரல் பவர் உடையவர் ஆண்டவரே. நாங்கள் சாதாரணமா நினைக்கிறவர் அல்ல ஆண்டவரே, நீர் அசாதாரணமான கர்த்தர் ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லா இயற்கைகளையும் அடக்குகிற கர்த்தர் ஆண்டவரே. எங்களுக்கு சபையான பாதைகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர் என்று ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. My presence will go with you. உங்களுக்கு முன்பதாக அவருடைய சமூகம் முன்னே சென்று கொண்டிருக்கிறது. கலங்காதீர்கள், திகையாதீர்கள், பயப்படாதிருங்கள்.
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடுத்தபடியாக கடந்த இந்த இடத்திலே நான் ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த ஒரு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சிறிய விபத்து என்னுடைய மகனுக்கு நடந்தது. அவன் அநேக நேரங்களிலே தன்னுடைய போக வேண்டிய அந்த ட்ரெயினோட டைம் அவன் விட்டதுனால அந்த ட்ரெயின்ல போக முடியாதபடி கும்பகோணம் வரைக்கும் தன்னுடைய வண்டியிலே அவன் கடந்து செல்லுவான். அப்படியாக அவன் நேரம் ஆகிவிட்டது என்று வண்டியிலே கடந்து செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட தஞ்சை பகுதிக்கு பக்கத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஒரு விபத்து ஏற்பட்டது. அது உண்மையாவே அவன் ஹெல்மெட் அணியவில்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு விபத்தாக நடந்திருக்கும். அதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. முதலாவது என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்தினேன். அந்த இடத்திலே அவன் இன்னொரு வண்டியோடு கூட மோதி அந்த இடத்துல அவன் கீழே விழுந்து ஒரு சிறிய காயங்களோடு கூட அவன் தப்பினான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகம் உண்மையாகவே அவனோடு கூட இருந்ததை நானும் அவனும் பேசிக்கொண்டு போது அந்த உரையாடலிலே நாங்கள் அதை சொன்னோம். உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய அந்த ஜெபம், ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாள் நம்முடைய குடும்பத்தாருக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் அவருடைய சமூகத்தை வைத்து நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதை நம்மால் உணர முடியும். இது எனக்கு ஒரு பெரிய சாட்சியாக அமைந்தது. ஆண்டவரே, சற்று நான் யோசித்திருப்பேனே, ஆனால் அது மிகப்பெரிய ஒரு மோசமான அந்த ஹைவேஸ். அது அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சிறிய காயங்களோடு தப்பினதாக சரித்திரம் அதிகமாய் கிடையாது. ஏனென்றால் அது அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனாலும் கர்த்தர் அவனை அழகாய் பாதுகாத்து அந்த ஒரு பெரிய விபத்திலிருந்து என் மகனை அவர் தப்புவித்தார். என் தேவனுக்கே ஸ்தோத்திரம். நான் ஏன் இதை சாட்சியாக இந்த இடத்திலே பதிவு பண்ணுகிறேன் என்றால் உண்மையாகவே அவருடைய சமூகம் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக 4வதாக நமக்காக சத்துருக்களை முறியடிக்கிற தேவன். நமக்காக சத்துருக்களை முறியடிக்கிற தேவன். இன்னைக்கு நீங்கள் நினைத்தாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நமக்கு எதிரியான அநேக சத்துருக்கள் உண்டு. பிசாசின் கிரியைகள் உண்டு, பிசாசின் போராட்டங்கள் உண்டு, பிசாசின் பிரச்சனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனால் 14:26 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். விடிய காலத்திலே சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே பிசாசின் கிரியைகளை கவிழ்த்து போடுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கலங்காதீர்கள் சகோதரிகளே. பிசாசின் கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அதை கவிழ்த்து போடுகிற ஆண்டவர் நமக்கு பாதையை உண்டு பண்ணிவிட்டு அந்த எகிப்தியர்களை, அந்த தன்னுடைய ஜனங்களுக்கு எதிராக வந்த அந்த எகிப்தியர்களை, சத்துருக்களை முறியடிக்கும் வண்ணமாக அங்கே சமுத்திரத்தை பலமாய் திரும்பி வர செய்கிற தேவன். எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது, அதிலிருந்து தப்பிக்க அவர்கள் ஓடும்போது கடலின் நடுவே அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இன்றைக்கு பிசாசின் காரியங்கள் பலத்து இருக்கலாம். அநேக பிரச்சனைகள் உங்களை எதிர்கொண்டு இருக்கலாம். அநேக சத்துருக்கள் உங்களுக்கு எதிரிட்டு வரலாம். ஆனால் அவர்கள் ஒருவனாகலும் எதிர்த்து நிற்பதாக சரித்திரமில்லை. அவர்கள் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு அவர்கள் ஒருவனாயிலும் மீந்தவில்லை, தப்பவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. அன்று இஸ்ரவேலுக்கு இறங்கிய அதே ஆண்டவர், அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு நின்று நமக்காக யுத்தம் பண்ணுகிற அதே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடற்கரை அருகிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதை உங்களுடைய என்னுடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் முற்றுமாய் அழிக்கப்படுவதை, பிசாசின் தந்திரமான காரியங்கள் முற்றிலுமாய் நமக்கு எதிரான காரியங்கள் அழிக்கப்படுவதை, எகிப்தியர் செத்து கிடக்கதை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. நீங்களும் நானும் பிசாசின் கிரியைகள் அற்று போனதை அல்லது மரணத்துக்கு உரிய வியாதிகள் முழுவதுமாய் வேறற்று போனதை அங்கே நாம் பார்க்க முடியும். அது எவ்வளவு பெரிய செல்களால் பாதிப்புகள் இருந்தாலும் எல்லா செல்களையும், தேவையில்லாத அனைத்து மோசமான செல்களையும், வேண்டாத செல்களையும் கர்த்தர் அழித்து போட வல்லவராய் இருக்கிறார். அங்கே ஜெயம் நமக்கு தான். சத்துருக்களை மூழ்கடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 81:14 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் சத்ருவுக்கு விரோதமாய் என் கரத்தை நீட்டுவேன், என் கையை சத்ருவுக்கு விரோதமாய் நீட்டுவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய சத்ருவுக்கு எதிராய் நமக்காக பரிந்து பேச ஒருவேளை ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய மகா பெரிய பலத்த கரம், கர்த்தருடைய கரம் அந்த சத்ருவுக்கு நேராய் நீட்டப்படும், விரோதமாய் நீட்டப்படும். அற்புதங்களை காணும்படி நம்மை செய்கிற தேவன். நம்முடைய கண்களே அந்த அற்புதங்களை காணும் என்று சொல்கிறார். இதோ நாம் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது.
அவருடைய காரியம் மிகவும் பலத்தவும் பயங்கரமாய் இருக்க போகிறது. இந்த 2026வது ஆண்டிலே எத்தனை பெரிய கொடூரமான காரியங்கள் நம்ம எதிர்த்து வந்தாலும் அதைவிட மேலான ஒரு ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை நமக்காக செய்ய முன்னணியிலே நின்று கொண்டிருக்கிறார். 14வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து பார்த்தால், கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த அந்த மகத்தான கிரியைகளை நீங்களும் நானும் காணும் பொழுது, ஹல்லேலூயா, நமக்கு எதிராய் வந்த அந்த எதிரிகள் அல்லது சத்துருக்கள் கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிப்பார்கள். ஏனென்றால் நீங்களும் நானும் சேவிக்கிற ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதை பார்த்து, அதிசயங்கள் செய்கிறதை பார்த்து, அவருடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதை பார்த்து என்ன நடக்கும்? ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். அந்த நாட்களில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரிகளே, நம்முடைய சாட்சியின் மூலம், நமக்கு நடக்கிறதான பெரிய அற்புதங்களின் மூலம், அதிசயங்களின் மூலம், வாக்குத்தத்தம் செய்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதின் மூலம் ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் நம்மிடத்திலே காண்கிற எல்லா அதிசயங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளாக, சூப்பர் நேச்சுரல் பவரை உடைய அந்த கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறார் என்பது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கிறது மாத்திரமல்ல, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் பிரசங்கிக்கிற அல்லது ஆண்டவரை ஆராதிக்கிற அல்லது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற அல்லது வசனத்தை நான் உட்கொள்கிற ஒவ்வொருவரிடத்திலும் நம்மிடத்திலே அவர்கள் விசுவாசம் வைப்பார்கள். ஏனென்றால் நான் சேவிக்கிற தேவன் பெரியவர் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி நாம் ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவரே, ஆமாண்டவரே, ஊழியக்காரருக்கும் பயப்படுவார்கள் ஆண்டவரே, கர்த்தருக்கும் பயப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. நீர் எங்கள் மேல் கர்த்தாவை ஜனங்கள் பயப்படும் பொழுது உமக்கு மாத்திரமல்ல, நாங்கள் கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கும் அவர்கள் பயப்படுவார்கள், விசுவாசம் வைப்பார்கள், நாம் செய்கிற காரியத்தின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். கர்த்தர் நமக்கு செய்த கிரியைகளை பார்க்கும் பொழுது ஜனங்கள் தேவனை நம்பும்படி செய்வார். ஜனங்கள் தேவனை நம்பும்படி செய்வார். கர்த்தருக்கு அவர்கள் பயப்படுவார்கள். தேவனை பற்றிய பயம் உருவாகும். இந்த தேவனை பற்றிய பயத்தை உருவாக்குற பெரிய ஒரு ஊழியத்தை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். கிரியை பற்றிய பயம், நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளை பற்றிய பயம், ஊழியங்களை குறித்த பயம். உண்மையாகவே இவர்களுக்கு உண்மையான கர்த்தரை சேவிக்கிறார்கள், நானும் இவர்களோடு கூட சேர்ந்து இந்த விசுவாசம் வைத்து இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற பயம் ஒவ்வொரு மனிதனையும் பற்றி பிடிக்கும். ஒரு நாளிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு மிகப்பெரிய தேவ மனிதர், அடிக்கடியாய் அவர் பல இடங்களுக்கு சென்று வருகிற ஒரு தேவ மனிதர். அவிடத்திலே அதிக தேவ பிரசன்னத்தை அநேக ஜனங்கள் கண்டு அநேகர் அவிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய வீடு எங்கு இருந்தது என்றால் ஒரு பெரிய காட்டு பகுதியிலே அவர் வசித்துக் கொண்டு வந்தார். அந்த காட்டு பகுதியிலே அவர் எல்லா ஊழியங்களையும் முடித்து இரவு நேரங்களே அவர் போய் தன்னுடைய இளைப்பாறுதலுக்காக அந்த இடங்களிலே போய் அவர் இளைப்பாரி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளிலே காட்டு தீ அந்த இடங்களிலே பரவ ஆரம்பித்தது. அந்த இடத்துல அந்த தேவ மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த கிராமத்தின் ஜனங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த இரவிலே காட்டு தீ பற்றின பொழுது இவர் அறியாது இளைப்பாரி கொண்டிருந்தார் அல்லது தூங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெரிய தேவ பிரசன்னம் அந்த வீட்டிற்குள்ளாக கடந்து வந்தது. ஒரு சிறிய குடிசைக்குள்ளாக கடந்து வந்தது. அந்த தேவ பிரசன்னத்திலே ஒரு தேவ தூதன் அவருடைய கரத்தை பிடித்து அப்படியே அந்த காட்டு தீ அவருடைய குடிசையை பற்றி கொண்டிருக்கிறதான வேளையிலே அவரை அழகாய் தன்னை வெகு தூரத்திலே கொண்டு போய் நிறுத்தி விட்டார். அவர் திடீரென்று முழித்து பார்க்கும் பொழுது அந்த குடிசை எரிந்து கொண்டிருந்தது. இவரோ தள்ளி நிற்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருந்தார். அவருக்கு என்ன நடந்தது என்று சற்று ஒருபுறம் யோசித்தார். உண்மையாக அவர் யோசித்தார், தேவனுடைய தூதன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், தேவனுடைய தூதன் என்னை கரம் பிடித்து அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் என்று தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அந்த நேரத்தில் தானே காட்டு தீ பரவினதான அந்த காரியத்தை அறிந்தவர்களாக கிராமத்தின் ஜனங்கள் அங்கே ஓடி வந்தார்கள். அநேகர், ஐயோ அந்த இடத்திலே அந்த குடிசையிலே இந்த நபர் அப்பா இறந்து விட்டார் இருப்பார், அவர்தான் அங்கே தங்கி இருந்தாரே, ஐயோ அவர் இறந்திருப்பார் என்று ஓடி வந்தார்கள். ஆனால் அவர் அங்கு உயிரோடு கூட கர்த்தருடைய நாமத்திற்கு சாட்சியாக அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். அந்த ஜனங்கள் அந்த இடத்திலே இதே மகா பெரிய தேவனை நாங்களும் சேவிக்க வேண்டும், இந்த விடுவிக்கிற ஆண்டவரை, இந்த அற்புதம் அதிசயம் செய்கிற ஆண்டவரை நானும் சேவிக்க வேண்டும் என்று அத்தனை கிராமத்தாரும் இந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு அவர் சொல்ற ஜெபத்தை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த சம்பவத்தை ஒரு அருமையான புத்தகத்திலே நான் படித்தேன். என் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். இப்படித்தான் நீங்களும் நானும் அறியாத வேளையிலும் கூட
கர்த்தர் நம் மூலம் மகிமைப்படுவதை ஜனங்கள் பார்த்து அவர்கள் தானாகவே இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் அதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை மகிமைப்படுத்த பிறந்தவர்கள், நாம் அசாதாரணமானவர்கள், நாம் சாட்சியாக இருக்க பிறந்தவர்கள். கர்த்தர் அதற்காகவே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். கடந்த 4 இதிலே பார்த்தோம், பலத்த கரத்தினால் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினவர். அடுத்ததாக நாம் பார்த்தோம், நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். மூன்றாவதாக நாம் பார்த்தோம், நமக்கான பாதைகளை உண்டாக்குகிறவர். 4வதாக நாம் பார்த்தோம், நமக்காக சத்துருக்களை முறியடிக்கிறவர். 5வதாக நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நீங்களும் நானும் ஹல்லேலூயா ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த உலகத்திலே வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனை பற்றி கைப்பற்றி கொண்டிருக்கிறோம். அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறபடியினால் நாம் ஒரு நாளும் தோல்வியை சந்திக்க மாட்டோம். அப்படியே தோல்விகள் வரக்கூடிய சம்பவங்கள் வந்தாலும் கர்த்தர் நம்மை அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஜெயமாய் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அந்த 15வது சாப்டரை எடுத்து வைத்துக் கொள்வோம். யாத்ராகமம் 15வது சாப்டர் நம்ம படிச்சோம்னா அதிலே ஒரு பெரிய புகழ்ந்து பாடின பாட்டு என்று பார்க்கிறோம். ஜனங்கள் அவரை புகழ்ந்து பாடுகிறார்கள், ஆண்டவரை துதித்து பாடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வனாந்திர வாழ்க்கையிலே கர்த்தர் எங்களை பாதுகாத்து எங்களை வழி நடத்து பாதைகளை கொடுத்து அல்லேலூயா அழகாய் நடத்துறதை அவர்கள் அழகான பாட்டாய் அங்கே விவரித்து பாடுவதை பார்க்கிறோம். 1வது வசனத்தை பார்ப்போமே ஆனால், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களிலே கர்த்தரை பாட வேண்டிய தருணங்கள் உண்டு. கர்த்தரை உண்மையாகவே உணர்ந்து பாட வேண்டிய நேரங்கள் வரும். அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். அவர் மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இந்த மகிமை உங்களுக்கும் எனக்கும் உரியதல்ல. இந்த மகிமை உங்களுக்கும் எனக்கும் உரியதல்ல. இது மகா பெரிய தேவனுக்கு, என் தேவாதி தேவனுக்கு செலுத்த வேண்டிய பாடல், செலுத்த வேண்டிய மகிமை. அந்த மகிமை என் தேவனுக்கு நாம் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அவரையே நாம் உயர்த்த வேண்டும். அந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் அப்புறம் படித்து பாருங்கள். அவரையே நாம் உயர்த்த வேண்டும். அவர் யுத்தத்தில் வல்லவர். எஸ், இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருகிற பாதையிலே நமக்கு ஏற்படுகிற பிசாசுக்கும் நமக்கும் ஏற்படுகிற போராட்டத்திலே யுத்தத்திலே வல்லவராக அவர் செயல்படுகிறார். அவரை மாத்திரம் நாம் உயர்த்த வேண்டும். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமத்திற்கு குறைவில்லை. பார்வோன் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. ரதங்களையும் சேனைகளையும் அவர் கவிழ்த்து போட்டார். சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஹல்லேலூயா. நமக்கு எதிரிடையான எல்லா காரியங்களும் இந்த நாளிலே அமிழ்ந்து போடுகிற கர்த்தர். நிச்சயம் நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இந்த நாளிலே உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, நீ பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவர். ஆண்டவரே, நீ துதிகளிலே கர்த்தாவே பயப்படத்தக்கவர். ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிறவர் என்று, அவருக்கு ஒப்பானவர் நிகரானவர் ஒருவரும் இல்லை என்று மனதார நாம் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டுள்ளோம். கர்த்தர் சதா காலங்களிலும் ராஜரிகம் பண்ணுகிறவர். அவர் நேற்றிருந்த தேவன் அல்ல, அல்லது இன்றைக்கு மாத்திரம் உள்ள தேவன் அல்ல. சதா காலங்களிலும் ராஜரீகம் பண்ணுகிறவர். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் மகிமையாய் வெற்றி சிறந்ததை நாம் மகிழ்ந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பயப்படாதே, நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று நமக்கு சொன்ன அதே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து பயப்படாதபடி கர்த்தரை புகழும்படி ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் ஜெப நிலைக்கு கடந்து வருவோம். அதற்கு முன்னதாக யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எல்லாரும் அன்மியூட் பண்ணி படிப்போம். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் எல்லாரும் அன்மியூட் பண்ணி படிப்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், நீங்கள் காண்கிற எதையும் காண மாட்டீர்கள். எல்லாரும் ஜெபிப்போம். நாம் தலைகளை வணங்கி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்பா உள்ளத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி சொல்லி எல்லாரும் அன்மியூட் பண்ணி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? இந்த நாளில நினைவு கூறுவோமா? நம்முடைய ரட்சிக்கப்பட்ட நாளை நினைவு கூறுவோமா? எல்லாரும் அன்மியூட் பண்ணி என்னோடு கூட நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்புக்காக, மகா பெரிய ரட்சிப்புக்காக மனதார நம்ம ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே நீர் கொடுத்த ரட்சிப்பு ஆண்டவரே மகா பெரியது ஆண்டவரே. எங்களை அடிமைத்தனத்திலிருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எல்லாரும் துதிப்போம், எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே எவ்வளவு பாக்கியம் ஆண்டவரே. ரட்சிப்பை கொடுக்காதிருந்தால் நாங்கள் மடிந்து போயிருப்போமே ஆண்டவரே. சந்தோஷத்தை இழந்திருப்போமே ஆண்டவரே. எங்களுடைய சமாதானத்தை இழந்திருப்போமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? அவருடைய பலத்த கரம், அவருடைய வல்லமுள்ள கரத்திற்காக நாம் எல்லாரும் அன்பிப்பதை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பலத்த கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம், இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரம் ஆண்டவரே எங்களோடு கூட உறுதியா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட உறுதியா இருக்கிற கரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரங்களை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே வல்லமை உண்டாண்டவரே, பராக்கிரமம் உண்டாண்டவரே. கரத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர்தான். நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நின்று கொண்டிருந்த கர்த்தர்களுக்கு ரட்சிப்பை பார்ப்பல் என்று ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொல்கிறார். அறிக்கை செய்வோம். ஆமாண்டவரே நான் ஒருபோதும் காண மாட்டேன். அப்பா நாங்கள் நின்று கொண்டு நீ செய்கிற இரட்சிப்பை பார்க்க போகிறோம் ஆண்டவரே. யுத்தமும் உடையது ஆண்டவரே, யுத்தமும் உடையது ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நமக்காக வேலை செய்கிறார், நமக்காக அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அமைதியாக இல்லை சகோதரிகளே, அவர் அமைதியாக இல்லை. அவருக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக அப்பா காரியம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கான பாதைகளை பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோமா? ஜலங்களை இரண்டு பக்கம் நிறுத்திவிட்டு வலதுபுறம் இடதுபுறத்தும் குவியலாக நிறுத்திவிட்டு எல்லா தடைகளையும் நமக்குள்ளதாக முறித்தெறிந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா நடை பாதைகளை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை தடைகள் வந்தால் என்ன, எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன சகோதரிகளே. ஹல்லேலூயா. நமக்காக பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், தடைகளை உடைக்கிறவர், ஜலங்களை குவியலாக நிறுத்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமூகங்களுக்குள்ளதாக செல்லும் என்று சொன்னவர் எல்லா அஸ்தமாவிதங்களுக்கும் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய உறவினர்களையும் பாதுகாத்து வருகிறார். ஹல்லேலூயா. சமூகத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பவருக்காக ஸ்தோத்திரம். எல்லா அதிகாரம் கரத்தில் இருக்கிறதப்பா, எல்லா அதிகாரம் கரத்தில் இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா. சத்துருக்களை முறியடிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்துருக்களை முறியடிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அவருடைய கரத்தை சத்துருக்கு விரோதமாய் நீட்டுவார். ஹல்லேலூயா. கவிழ்த்து போடுகிற ஆண்டவர், சத்துருவின் பிசாசின் தந்திரங்களை கவிழ்த்து போடுகிற ஆண்டவர், பிரியங்களை முறித்து போடுகிற ஆண்டவர், வியாதிகளை சுகமாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவையில்லாத செல்களை அடித்து போடுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். எல்லா வியாதிகளையும் ஹல்லேலூயா சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிசாசின் தந்திரமான வியாதிகள் பிரச்சனைகள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே நீ முறியடிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா அநேக வியாதிப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ராஜசேகர் பிரதருக்காக ஆண்டவரே, இன்னொரு பிரதருக்காக, இன்னும் கர்த்தாவே அநேக பெயர் தெரியாத அநேகர் ஆண்டவரே வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்களுக்காக இந்த வேலையிலே நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகள் ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சகோதரனுடைய கர்த்தாவே ஆமாண்டவரே சரீரத்தை விட்டு போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. தேவையில்லாத செல்கள் அழியட்டும் ஆண்டவரே.
உயிருள்ள ஆமென். சிறுகள் ஆண்டவரே இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமென். அப்பா அந்த கர்த்தாவே வியாதிப்பட்ட இடத்திலே ஆண்டவரே உடைய கரத்தை ஹalleluya. நீட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஒரு பெரிய ஹalleluya. பயங்கரமான அற்புதத்தை செய்ய போறதற்காக ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நன்றி ஹalleluya. ராஜா. உடைய நன்றி மகத்தான ராஜா. கிரியை எங்களுடைய நன்றி கர்த்தாவே அப்பா இயேசுவே அப்பா நாங்கள் மக்கு எங்களுடைய நன்றி. கண்கள் கர்த்தா காணப்படுவதற்காக இயேசு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவே ஆண்டவரே. மக்கு அப்பா நாங்கள் நன்றி. ஜெபிக்கிற சகோதர நன்றி. சகோதரிகள் ஆண்டவரே நன்றி. அப்பா பெற்று எங்களுடைய குழுவிலே வந்து ஆண்டவரே சாட்சி சொல்ல போறதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம், மகத்தான ஸ்தோத்திரம், கிரியை அந்த மகத்தான ஸ்தோத்திரம் வேலையை ஆண்டவரே. நாங்கள் கண்டு ஆண்டவரே தேவனை மகிழ்ப்படுத்த ஆமென். போறதற்காக ஸ்தோத்திரம் ஆமென் ஆண்டவரே. ஆண்டவரே. இதை ஸ்தோத்திரம், பார்க்கிற மற்ற ஸ்தோத்திரம், ஜனங்கள் ஸ்தோத்திரம், இதை பார்க்கிற ஸ்தோத்திரம், அவிசுவாசிகள் இதை ஸ்தோத்திரம், பார்க்கிற மற்ற ஜனங்கள் உம்மிடத்திலே ஆமென். கர்த்தாவே விசுவாசம் வைக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் உங்களை நம்ப ஆண்டவரே. போறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே. எங்கள் ஸ்தோத்திரம் மேலும் நம்பிக்கை ஆண்டவரே. வைக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நாங்க ஆமென். எல்லாரும் சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆமென். ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம். நீர் எத்தனை நல்லவர் என்று மகிமைப்படுத்துகிறோம் அப்பா பராக்கிரமசாலி ஒப்பான தேவன் யார்? நீர் மகத்துவமும் மகிமையான தேவன். தேவன் யார்? நீரே பயப்படத்தக்க அன்றே தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். சகோதரிகள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றப்படுவதற்காக ஜெயமாக மாற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வெற்றியின் மகிமையின் தேவனை கர்த்தாவை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக உயிருள்ள சாட்சிகளை எங்கள் சகோதரிகள் மத்தியிலே நீர் எழுப்ப போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து உம்மை பாடி துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? தேவர்களிலே உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? பரிசுத்தம் எல்லாரும் பயப்படத்தக்க நாமத்தை பயன்படுத்தப்பட்டவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் எல்லாரும் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சதா காலங்களில் ராஜரீகம் பண்ணுகிறவர். அவர் சாதாரணமாய் அல்ல, இன்று அல்ல, நேற்று அல்ல, அவர் எல்லா நாட்களிலும் சதா காலங்களிலும் ஹalleluya ராஜரீகம் பண்ணுகிறவர். கர்த்தரை பாடுங்கள், அவர் வெற்றி சிறந்தார். ஹalleluya. கர்த்தரை பாடுங்கள், அவர் வெற்றி சிறந்தார். கொடுக்கிற வெற்றிக்காரர்களுக்கு நன்றி ஆண்டவரே. கொடுக்கிற வெற்றிக்காரர்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். தெரிந்தவர்கள் இணைந்து பாடலாம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே இணைந்து பாடுவோம். என் முழு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரி. ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெல்லமே. படகிலே படுத்து உறங்கினாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், படகிலே படுத்து உறங்கினாலும் ஹalleluya ஹalleluya. கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும், கடலையும் காற்றையும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்புதே பாடுவோமா? ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்புதே வடை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என்
பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிந்து போகும் சகோதரிகளே. ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களின் பாடுகள் எல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகிறதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமமே முழு உள்ளதே உணர்ப்புறதே வரை ஸ்தோத்திரி பொங்கிடுதே என்னுள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள் சகோதரிகளே, கலங்காதீர்கள் சகோதரிகளே. அவருடைய சமூகம் உங்களுக்கும் எனக்கும் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் நின்று கர்த்தர் நமக்கு செய்யும் ரட்சிப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்ட எல்லா வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் கொடுத்த கர்த்தாவே இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை உற்சாகமூட்டி கர்த்தாவே எங்களை தட்டி எழுப்பி ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே அப்பா சோர்வில் இருந்து வெளிக்கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்காக சத்துருக்களை முறியடிக்கிற ஆண்டவராக நீர் எழுந்து நிற்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகோதரி செல்வியுடைய குடும்பத்தை ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதியும். அவன் கைட்டு செய்கிறதான வேலைகளை ஆசீர்வதியும். சகோதரனுக்கு பலத்தை கொடுத்து ஆண்டவரே நல்ல வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை இந்த குழுவில் உள்ள ஒவ்வொரு சகோதரிகளும் அவருடைய குடும்பத்தாருக்கு நீர் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுக்கிற எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.